முஸ்லீம்கள் தான் கொரோனாவை பரப்பக்கூடிய கொரோனா ஜிகாதிகள் சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. இன்னைக்கு கொரோனாவில் இறந்தவங்கள ஜாதி மதம் பார்க்காம இந்த முஸ்லீம்கள் தான் முன் வந்து அடக்கம் பண்றாங்க. வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டி பேசினாங்க. இன்னைக்கு சென்னையை விட்டு எல்லாரும் அலறி ஓடுறாங்க. சென்னை வாசினாலே பயப்படுறாங்க. இப்படி ஒருத்தர் மேல பழிய போட்டு நம்ம வாழ்க்கையை கழிச்சிடறோம். உண்மை எதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லைல்ல. அச்சங்கள் எனும் பூதம் உன்னை அண்டாமல் அதை ஓட்டு அதிலே மாந்தா மனம் தினம் கெடும் பேகளை. கொரோனாவில் இறந்தவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் வந்து பார்க்க பயப்படுறோம். சொந்தக்காரங்களாம் கடைசியா முகத்தை பார்த்துவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முகத்தை பார்க்க கூட எந்த சொந்தக்காரங்க முன் வரதில்ல. இப்படி யாரும் முன் வராத நேரத்துல முஸ்லிம் சகோதரர்கள் முன் வந்து இறந்த மக்களை சாதி மதம் பார்க்காம அடக்கம் பண்றது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த முஸ்லீம்கள் தான் கொரோனா பரப்புறாங்க அப்படின்னு சில மதவெறி பிடிச்ச அரசியல்வாதிங்க அவங்கள்ட்ட அண்டி பொழைக்கிற சில மீடியாக்கள் ஒரு அவதூறை திட்டமிட்டு பரப்புனாங்க. இந்த அவதூறோட விளைவு ஒரு சாதாரண பாமரம் கூட டேய் பாய் வீட்டில் வேலை செய்யறடா பார்த்துருந்துக்கோ அவங்க தான் கொரோனாவை பரப்புறாங்களாம் இப்படின்னு பேசினதை நம்ம காது போட கேட்டோம். பல ஊர்ல முஸ்லிம்களுக்கு மளிகை சாமான் கூட தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சாங்க. நோய்க்கு மதம் இல்ல அப்படின்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாம இங்க சிலர் பேசினாங்க. இப்படி எவ்வளோ அவதூறு பரப்புனாலும் பரவாயில்ல, என் மக்களுக்கு ஒரு ஆபத்துல நான் தானே முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொரோனாவில் இறந்த பிணங்களை ஜாதி மதம் பார்க்காம நல்லடக்கம் பண்ணிட்டு வராங்க. அதுலயும் எஸ்டிபிஐ தமுக இவங்களோட இந்த பணிகளை பாராட்டுறது ஆளே இல்லை. இப்போ ஒன்று நல்லா பாருங்களேன், முஸ்லீம்கள் தான் கொரோனா பரப்புறாங்க இவங்களாம் கொரோனா ஜிஹாதிகள் நியூஸ் போட்ட எவனோ இன்னைக்கு வந்து இதெல்லாம் நல்லடக்க ஜிஹாத் அப்படின்னு நியூஸ் போட மாட்டான். அப்படியே போட்டாலும் சில தன்னார்வலர்கள் நல்லடக்கம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்தில் போட்டு முடிச்சிடுறான். விகடன், தி ஹிந்து இந்த மாதிரியான சில மீடியாக்கள் மட்டும்தான் உண்மை இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க. கொரோனாவில் ஒருத்தர் இறந்துட்டா அவங்களோட மனைவி பிள்ளைகள் இவங்களாம் தனிமைப்படுத்தி வச்சிருவாங்க. அப்போ அடக்கம் பண்றதுக்கு இங்க யாருமே ஆள் இல்லை. இந்த நேரத்தில் நான் அடக்கம் பண்றோம் அப்படின்ற பேர்ல சிலர் வந்து கொள்ள காசை போடுறாங்க, அநியாய காசு. இப்படியாப்பட்ட நேரத்தில் எஸ்டிபி தமுக இது மாதிரியான சகோதரர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தங்களோட சொந்த காசை போட்டு நல்ல முறையில் நல்ல அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அதுவும் இறந்தவரு எந்த மதப்படி அடக்கம் செய்யணும்னு அவங்க குடும்பத்தார் ஆசைப்படுறாங்களோ அந்த முறைப்படி அவங்களை அடக்கம் பண்றதா சரி, இல்லாத சவத்தை எரிக்கிறதுனால சரி, எல்லாமே அவங்க முறைப்படி பண்ணிட்டு வராங்க. கொரோனாவில் இறந்த ஒரு பிணத்தை அடக்கம் பண்ற ஒரு டீமுக்கு 8 பேர் தேவை. இந்த 8 பேருக்கு கவச உடை, சானிடைசர் இதெல்லாம் அரசு கொடுக்குதான்னு பார்த்தா இல்ல. அரசு ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் அதுக்கான பொறுப்பை ஏத்துக்குது. மீதி உள்ளவங்களுக்கு இந்த எஸ்டிபி தமுக சகோதரர்கள் இவங்க தங்களோட சொந்த காசுல தான் செலவு பண்ணி அடக்கம் பண்ணிட்டு வராங்க. இதுல இன்னும் என்னன்னா, ஒரு பிணத்தை அடக்கம் பண்ணும்போது இவங்க போட்டிருக்க டிஷர்ட், ட்ராக் பேண்ட், அந்த போட்டிருக்கக்கூடிய கவச ஆடை இது எல்லாத்தையுமே அடக்கம் பண்ணி முடிச்சோன்னே குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த அடக்கத்தோட பணியில வளரக்கூடிய சகோதரர்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்களா, அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் சரியா இருக்கா இப்படின்னு சொல்லி தங்களுடைய தற்காப்பு தங்களுடைய பாதுகாப்பையும் சரியான முறையில் இவங்க முற்படுத்தி செய்யறதாலதான் இன்னைக்கு எல்லா மதத்தோட மக்களோட பாராட்டையும் பெற்றிருக்காங்க. குறிப்பா மூத்த பத்திரிகையாளர் ஐயானதன் முஸ்லிம்களோட இந்த பணியை ரொம்ப வெகுவா பாராட்டி இருக்காரு. இன்னைக்கு இந்தியா முழுக்க கொரோனாவில் இறந்தவங்கள முஸ்லிம்கள் நல்ல முறையில் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. இந்துவா இருந்தாலும் சரி, குறிப்பா பிராமணராகவே இருந்தாலும் சரி, அவங்களோட மத முறைப்படி நல்ல முறையில் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட இந்த பணிகள்லாம் பார்த்துட்டு கொரோனா மேல எனக்கு இருந்த அந்த தேவையில்லாத அச்சமே எனக்கு காண போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயானதன் வெகுவா பாராட்டிட்டு வராரு. இந்த மாதிரி சிரமமான நேரத்தில் நல்ல முறையில் பணி செஞ்சுட்டு வரக்கூடிய எஸ்டிபிஐ சகோதரர்கள், தமுக சகோதரர்கள், உறவுகள் ட்ரஸ்ட், லாக்டவுனோட ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரோட்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவு அளிச்சுட்டு வரக்கூடிய ஜீவசாந்தி ட்ரஸ்ட் இது மாதிரியான சகோதரர்கள் ரொம்ப அவங்க பாதுகாப்பா இருக்கணும், அவங்க இல்ல வளமும் பெற்று வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பிரார்த்திக்க வேண்டியது நம்மளோட கடமை. எப்படா வந்த? ஏய் சத்தமா சொல்லாதே, எவ்வளோ கேட்டு தொலைய போறான். ஏன் என்னையா ஆச்சு? உன்னெல்லாம் சென்னைக்காரனா பெருமையா பார்த்தாங்க, இப்போ ஏதோ தீண்டத்தக்காதனை ஒதுக்குற மாதிரி ஒதுக்குறாங்க. ஏன் அவ்வளோ வருத்தமா பேசுற? சென்னையில வர பையன் பூரா பையனும் கொரோனா பேஷண்ட் அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. இப்படிதான் 2 நாளுக்கு முன்னாடி சக்கரை இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்க போனா என்னைய பார்த்தோன்னா கதை முடிட்டு ஓடுறாயா. இதாச்சும் பரவாயில்ல, பல ஊர்ல சென்னைக்காரனை உள்ள சேர்க்கூடாது சொல்லி தண்டார அடிச்சு சொல்றாங்க. நோய்னா ஊரை பார்த்தா வருது, எல்லா ஊருக்காரனுக்கு தானே நோய் வருது. இதை தானே நான் 2 மாதம் முன்னாடி முஸ்லீம்களும் சொன்னாங்க, நோய்க்கு மதம் இல்லை, எங்களை ஏன் ஒதுக்குறீங்கன்னு அவ்வளோ கேட்டாங்களே. எங்கேயாவது நம்ம கேட்டுமா? ஏதோ சில அரசியல்வாதிங்க சொல்கிறதையும் மீடியாக்கள் சொல்கிறதையும் கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சுமே, அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நமக்கு வந்தால் தான் அந்த வழியே புரியுதுல்ல. கொஞ்சம் சிந்திப்போம். நோய் எல்லாருக்கும் தான் வரும். இதில் மதம் பார்க்குறதோ ஊர் பார்க்குறதோ பெரிய தப்பு. 2 மாதத்துக்கு முன்னாடி முஸ்லீம்களை ஒதுக்கி வச்ச மாதிரி இப்போ சென்னை வாசிகளை ஒதுக்கி வச்சுட்டு வராங்க. சென்னையில் நோய் அதிகம் தான், ஆனால் சென்னையில் இருக்க எல்லாரும் நோயாளிகள் கிடையாது. நாம விரும்பாமலோ ஒரு காலட்டோன் வச்சிருக்கோம். நாம் நோயுடன் போராட வேண்டுமே தவிர நோயாளியுடன் அல்ல இப்படின்னு ஒரு காலட்டோன் வச்சிருக்கோம். அந்த காலட்டோனையாச்சும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம்ல. அதனால இந்த சென்னை வாசிகளை ஒதுக்குற மனநிலைய கொஞ்சம் ஓரம் கட்டிடுவோம். எதுக்கு இவ்வளவு எமோஷன் வரீங்க? அதுக்கு இல்ல சார், மதுரையை பத்தி பேசுறதுக்கு சசிகுமார், விஷால் நிறைய பேர் இருக்காங்க. மெட்ராஸை பத்தி நான் தானே பேசி சொல்லி ஆகணும்.
சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரே ஒரு மஞ்சள் பையோட மெட்ராஸுக்கு வந்தேன்ப்பா, இன்னைக்கு வீட்டுக்காரன்னு ஜம்முன்னு இருக்கேன்ப்பா அப்படின்பாங்க. இப்படி சொன்ன பலரும் இன்னைக்கு சென்னையில இல்ல, எல்லாம் சொந்த ஊரை பார்த்து ஓடிட்டாங்க. இவ்வளவு சிரமத்திலையும் இதுதான் என் ஊரு, என்ன ஆனாலும் இங்க தானே நிப்பேன்னு சொல்லி இப்பவும் சென்னையில் நிக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான மதராசி, சென்னை வாசி.